இங்க பையங்கிற ஒருத்தனோட அப்பா சர்க்கஸ் வச்சிருக்காரு. அவர்கிட்ட இருக்கிற மிருகத்தெல்லாம் அமெரிக்கால கொண்டு போய் விக்கிறதுக்காக குடும்பத்தோட ஒரு ஷிப்ல ஏத்திக்கிட்டு போகிறாரு. பயங்கரமான ஒரு புயல் வந்ததுல அந்த கப்பல் மூழ்கி இவனை தவிர எல்லாரும் இறந்து போயிடுறாங்க. உயிரை காப்பாத்திக்க அங்க இருக்கிற ஒரு படகுல இவன் ஏறான். அந்த படகுல பார்த்தா ஒரு வரி குதிரையும் ஒரு கழுத புலியும் இருக்கு. அந்த கழுத புலிக்கு பயந்து இவன் தண்ணிக்குள்ள குதிச்சிடுறான். அங்க வந்த குரங்கு அந்த கழுத புலிக்கிட்ட இருந்து இவனை காப்பாத்துது. அப்படியே தூங்குனவன் அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா அந்த கழுத புலி அந்த வரி குதிரையை கொன்னு தின்னுகிட்டு இருக்கு. அதுகிட்ட சண்டைக்கு போன அந்த குரங்கையும் அது கொன்னுடுது. இந்த படகுல இருந்தா ஆபத்துன்னு தெரிஞ்ச இவன் அங்க இருக்கிற டியூப வச்சு மிதக்கிற மாதிரி ஒரு சின்ன படகு செய்கிறான். அந்த கழுத புலி இவனை கொல்ல வரப்ப அந்த படகுக்குள்ள இருந்த ஒரு புலி அந்த கழுத புலிய கொன்னுடுது. அப்பதான் இவனுக்கு இந்த படகுக்குள்ள ஒரு புலி இருந்தது தெரிய வருது. அந்த புலிய பார்த்து பயந்தவன் தண்ணிக்குள்ள குதிச்சிடுறான். இப்ப அந்த புலி தூங்கினதுக்கு அப்புறம் அந்த படகுக்குள்ள இவனுக்கு தேவைப்படுற சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த படகை விட்டு கொஞ்சம் தூரம் போயிடுறான். இப்படியே கொஞ்ச நாள் அந்த படகை விட்டு இவன் தூரமா இருக்கான். இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அந்த படகுக்கு போனவன் புலி அசந்த நேரமா அதை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுடுறான். தண்ணிக்குள்ள விழுந்த அந்த புலி மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறத பார்த்த இவன் மனசு மாறி இந்த புலிய காப்பாத்திட்டு அந்த போட்டை விட்டு தூரமா போயிடுறான். இப்போ மழை தண்ணிய புடிச்சு வச்சு அதை குடி தண்ணியா பயன்படுத்திக்கிறான். அந்த புலிக்கு அதை கொடுக்கறான். அடுத்ததா மீன் பிடிக்க கத்துக்கிட்டு மீனை பிடிச்சு சாப்பிட்டவன் மிச்சம் இருக்கிறத அந்த புலிக்கும் கொடுக்கறான். இதுக்கு மேல இங்கேயே இருக்க முடியாதுன்னு நினைச்சவன் அந்த படகுக்குள்ள போக நினைக்கிறான். அதுக்காக இவன் அந்த புலிய ட்ரெயின் பண்ணி இவன் சொல்றதெல்லாம் அது கேட்க வைக்கிறான். கடல்ல இப்ப மீன் மழை பெஞ்சி இவங்களுக்கு தேவையான சாப்பாடு கிடைச்சிடுது. அடுத்ததா பயங்கரமான ஒரு புயல் வருது. அந்த புயல்ல இருந்து இவங்க 2 பேரும் தப்பிச்சிடுறாங்க. அந்த புயலுக்கு அப்புறம் இவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காததுனால இவங்களோட உடல் எடை குறைஞ்சி இவங்க சாகுற நிலைமைக்கு போயிடுறாங்க. அப்போ கரெக்டா அந்த படகு ஒரு தீவுல போய் நிக்குது. அந்த தீவுக்குள்ள இவனுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாமே கிடைக்குது. அதே நேரம் அந்த புலியோ அங்க இருக்கிற மிருகத்தை சாப்பிட்டு தன்னோட பசிய போக்கிக்குது. அன்னைக்கு ராத்திரி அவன் அங்க இருக்கிற ஒரு பழத்துக்குள்ள மனுஷனோட பல்லு இருக்கிறத பாக்குறான். அதை பார்த்து பயந்து போனவன் அடுத்த நாளே தனக்கு தேவைப்படுறதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த புலியோட அந்த தீவுல இருந்து கிளம்புறான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த படகோ மனுஷங்க இருக்கிற ஒரு தீவுக்கு போகுது. அப்போ அந்த புலி படகுல இருந்து இறங்கி காட்டுக்குள்ள ஓடிடுது. அதே நேரம் அங்க வந்த மனுஷங்க இவனை மீட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறாங்க. இந்த மாதிரி உங்க லைஃப்ல ஏதாவது மோசமான அனுபவம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.